ஹாய் ஆல் வெல்கம் டு கிளாஸ் 39. இன்னைக்கு வந்து சிங்கிள் பீட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பஞ்ச் பீட் வந்து நார்மலாக எப்பவும் போல் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்பை வந்து இந்த பஞ்ச் பீட் மேலே வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீடல் யூஸ் பண்ணி பண்ணாலே நல்லா வந்து லாக் விழுந்துரும். நம்ம ஒவ்வொரு பீட்ஸ்க்குமே எண்ணாட் போடணும்னு அவசியம் இல்லை, இதுவே நல்லா லாக் விழுந்துரும். ஸோ இது வந்து ஈஸி மெத்தட். ஸோ இதே மாதிரி தான் நான் ஹாஃப் பீடுமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்பவும் போடுற மாதிரி ஒரு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த லூப்பை வந்து அதுக்குள்ளே நம்ம பீட்ஸுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு லாக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேர்ல் பீடோ சுகர் பீடோ எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே பேசிக்காக வந்து ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். பட் இது பார்த்தீங்கன்னா சுகர் பீடு தள்ளி பேர்ல் பீட்டில் இருக்கிற ஹோலில் கீழே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம். ஸ்டிச்சு கொடுத்ததுக்கப்புறமா அந்த லூப் வந்து ஒன்லி சுகர் பீடுக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். ஃபுல் பீடில் இன்செர்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி சுகர் பீடில் மட்டும் இன்செர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து லாக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சக்கரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். சக்கரியும் சுகர் பீடும் ஒன்றா இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேர்ல் பீடு எப்படி இன்செர்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவுமே ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம். லூப் வந்து சுகர் பீடில் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கொடுக்கணும். இப்போ ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுற மாதிரி சக்கரியை வந்து பார்க்கலாம். த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு பக்கத்தில் சக்கரி வச்சுட்டு உள் சைடு ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். பக்கத்தில் ஒரு சின்ன செயின், அப்புறம் அப்படியே வெளி சைடாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணாட் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம நடுவில் வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒர்க் வந்து சிங்கிள் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.